இங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒரு விஷயத்த பார்க்கணும் கேட்டீங்கன்னா, ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு காக்கா வந்து அந்த வடையை தூக்கி போய் உட்காந்துக்குச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. பாட்டி வடை சுட்ட கதை. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த காக்கா வந்து போய் உட்காந்துக்கிச்சு. இந்த பாட்டிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்படுற பாட்டி. நீ காக்கா அழகா இருக்கே பாட்டு பண்ண அது காக்கான்னு போது அந்த வடை கீழே விழுந்துருச்சுன்னு வரும் ஒரு கதை. இந்த கதையை விஷுவலா பார்க்கணும்னா, ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் அது. அந்த பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அடுத்தது அது படிச்ச பாட்டியா படிக்காத பாட்டியா, கருப்பா சிவப்பா, இன்னசென்ட் பாட்டியா விவரமான பாட்டியா, கண்ணியான பாட்டியா, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா அப்படின்னு பார்த்தோன்னே தெரியணும். நீ ஒரு பார்த்த மாத்திரத்துல இவ்வளவு விஷயங்கள் தெரியணும். அந்த பாட்டி ஒரு கிராமத்துல இருக்கிற பாட்டியா, கிராமத்து பாட்டினா எப்படி இருக்கும், படிச்ச பாட்டினா எப்படி இருக்கும், இந்த வடை சுட்ட பாட்டி எப்படி இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. வடை சுட்டுன்னா அந்த பாட்டி வந்து இப்போ இதே ஒரு சின்ன பிள்ளைக்கு இந்த கதையை சொன்னீங்கன்னு வைங்க. இப்போ இந்த பாட்டி வடை சுட்டுச்சான்னீங்கன்னா அந்த அந்த பிள்ளைக்கு என்ன கேட்கும்னா, ஏன் அது அவ்வளோ கஷ்டமான்னு கேட்கும். அதுக்கு யாரும் இல்லைன்னா யாரும் இல்லை. நான் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் டேடி மாதிரி ஒரு ஆள் இல்லையா சம்பாதிக்கிறதுக்கு, இல்லை. வீடு கிடையாதா, கடை கிடையாதான்னா கடையெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு காசு இல்லை அந்த பாட்டிக்கு. அதனால தான் மரத்தடியில் அது உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு. எதுக்கு வடை சுட்டுச்சுன்னா அதை விற்று அதில் வர காசுல தான் அது வாழ்க்கையை நடத்தணும்னு. அப்ப ஒரு 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 பாட்டினா அந்த பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும், அது எப்படிப்பட்ட உருவம் அப்படின்னு தெரிஞ்சா தான் விஷுவலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லொக்கேஷன் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, அது செழிப்பான பூமியா வறண்ட பூமியா, அது வில்லேஜா சிட்டியா டவுனா, அதோடைய கல்ச்சர் என்ன, அங்கே இருக்க ஆர்கிடெக்சர் என்ன. இப்போ ஜூயிஷ் கல்ச்சர், இப்போ ஜீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யூதர்களுடைய ட்ரெஸ் இருக்கும். யூதர்களுடைய ட்ரெஸ் போட்டிருந்திருப்பாரு. யூதர்களுடைய ஆர்கிடெக்ட் இருந்திருப்பாங்க, ஆர்கிடெக்சர்லாம். இப்படியெல்லாம் நீங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் அப்போ உள்ள ஓமிய சொல்றாரு அவரு. அந்த ஒட்டகமானது ஊசியில் நுழைவதை காட்டிலும் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது மிகவும் அரிதா இருக்கும் சொல்றாருன்னா அந்த காலகட்டத்தில் உள்ளதை சொல்றாரு. அந்த மாதிரி கதையெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும்னா அந்த அந்த கல்ச்சர்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி கல்ச்சர், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் உடுத்துவாங்க, அந்த பேக்ரவுண்ட், அந்த பில்டிங்ஸ் எல்லாம், அந்த ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து பார்க்கணும். அப்புறம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுவாங்க, ரிச்சா புவரா, குட் கேரக்டரா பேட் கேரக்டரா, அது நீங்க அந்த காஸ்டியூம் பார்த்தோன்னே தெரியணும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்த்தா இப்போ டேவிடும் கோலியாத்தும் மோதுறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், டேவிடும் கோலியாத்து மோதுறாங்கன்னா கோலியாத்து 9.25 அடி உயரம், இவன் ஒரு 4 அடி தான் இருந்திருப்பான். தாவீது 15 வயசு பையன் அவன். இப்ப இது எப்படி இருந்திருக்கும், இதே இது தாவீதும் சவுலும் மீட் பண்ணாங்கன்னா எப்படி இருந்திருக்கும். சவுல் வந்து நல்ல ஒரு ஒரு வளர்ந்த ஆளு, இவன் வந்து ஒரு சின்ன பையன். இவங்க 2 பேரை மீட் பண்ணி பேசும்போது எப்படி இருந்திருக்கும்னு. அதே மாதிரி தாவீதும் அவன் சகோதரர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, சகோதரர்கள்லாம் நல்லா வாட்ட சாட்டமா இருந்திருப்பான், ஏன்னா எல்லாம் போருக்கு போறவன். ஆனா இவன் யாருன்னா இவன் ஆடு மேய்க்கிறவன். இப்போ இவங்களுடைய பிசிக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி யோசிப்போம், அவங்க சகோதரர்கள் எப்படி இருந்திருப்பாங்க. யோசிப்பு வந்து சொப்பனம் சொல்லும்போது 17 வயசு. அப்போ அதோட ஒரு வயசு ஒரு வயசுன்னு கூட்டி பாருங்க. அவருக்கு மேல 10 பேர் இருக்கான். ஏன்னா இவருக்கு கீழே பென்னிமீன் மட்டும்தான், பெஞ்சமின் மட்டும்தான் இவருக்கு கீழே. எல்லாரும் 12 பேர்த்துல இவர் 11வது. மீதி 10 பேர் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு வயசு கூடினாலும் முதல்ல இருக்க ரூபன் வந்து 10 வயசு பெரியவனா இருந்திருப்பான். ரூபன், சிமியோன், நப்தலி, தான், இப்படியே வராங்க வரிசையா. அப்ப இவன் சொல்லும் போது அவங்கெல்லாம் மூத்தவங்க. மூத்தவங்களுக்கு முன்னாடி இவன் சொப்பனம் சொல்றான்னா அது எப்படி இருந்திருக்கும்னு அதை யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி யோசேப்பு வந்து போத்திபார் முன்னாடி எப்படி இருந்திருப்பாரு. போத்திபார் வந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி, அந்த ட்ரெஸ்ல இருந்திருப்பான். அவ்வளவு வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க, அவ்வளவு அடிமைகள் இருந்திருப்பாங்க. அவன் பெரிய ஒரு 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 பெரிய அதிகாரத்தில் உள்ளவன். அவனுக்கு முன்னாடி யோசேப்பு எப்படி இருந்திருப்பாரு, ஒரு 17 வயசு பையன் எப்படி இருந்திருப்பான். அப்படி யோசித்து பார்க்கணும். தா அதே மாதிரி அவங்க அவங்க கோ பிரிசனர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான், சிறைச்சாலையில. சிறைச்சாலையில யோசிப்பு வந்து அந்த சிறைச்சாலையில் இருக்கவங்க அவ்வளவு பேர் முன்னாடி எப்படி இருந்திருப்பாரு. அந்த பானை பாத்திரக்காரன் சிவம்பாய்க்கு தலை முன்னாடி எப்படி இருந்திருப்பாரு. பார்வோன் ராஜானா எப்படி உட்கார்ந்துருப்பான்.
அப்ப நீங்க அந்த சாலமோனை பத்தி படிக்கும்போது தெரியும் அந்த சிங்காசனம்னா எப்படி இருக்கும், எத்தனை படிகள் இருக்கும், ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு சிங்கம் இருக்கும். அது பெரிய சிங்காசனம். அவன் கையில வச்சுக்கிறதுக்கு கை வந்து ஒரு ரெஸ்ட் பண்றதுக்கு அங்க ரெண்டு சிங்கம் இருக்கும், கீழே 10 சிங்கம் இருக்குது. அப்படி உட்கார்ந்துருக்கிறான். அந்த மாதிரிதான் பார்வன் உட்கார்ந்து இருந்திருப்பார். அவருக்கு முன்னாடி இவர் போய் நின்று இருக்கிறார். இதேதான் நேபுகாத்து நேச்சார், பெல்ஷாத்சார், தரியு ராஜாலாம். தானியேலுக்கு முன்னாடி சின்ன பையன், 18 வயசு பையன். இவராவது யோசேப்பு வந்து வந்து பார்வன் முன்னாடி நிற்கும் போது 30 வயசு. ஆனா தானியேல் போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா 21 வயசு. 18 வயசுல அடிமையா கொண்டு போனாங்க. 3 வருஷம் ட்ரைனிங். அந்த அந்த பாஷையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, அதை எழுதுறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பதான் நான் யூஸ் பண்ண முடியும் வரேன்ட்டு. இப்போ 21 வயசுல ஒரு சின்ன பையன், 21 வயசு வாலிப பையன் போய் அங்க ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் முன்னாடி நிற்கிறார். இதெல்லாம் நீங்க கண்ணு முன்னாடி யோசித்து பார்க்கணும். கர்த்தர் யாரையும் கொண்டாந்து நிறுத்த முடியும்ன்றதுக்கு தான் இதை நமக்கு காமிக்கிறார். நம்ம நினைப்போம். சாமுவேல் யோசித்து பாருங்க. சாமுவேல் போய் ஆண்டவர் பேசும்போது 5 வயசு. ஏலி படுத்திருக்காரு பக்கத்துல, அவர் வயசு 98 வயசு. ஒரு 98 வயசு மெல்லிசான ஸ்தூலித்த உடம்புன்னு இருக்கும், ஸ்தூலித்த சரீரம் இருக்கும். அப்படின்னா மெல்லிசான உடம்பு, 98 வயசு. 98 வயசுல ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, பக்கத்துல ஒரு 5 வயசு பையன் படுத்திருக்கிறான். அந்த 5 வயசு பையன் போய் ஆண்டவர் பேசுறாரு. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இப்படி எல்லாம் விஷுவலா பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி பைபிள்ல ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், த சேம் வே ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில அதனாலதான் அது உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம அசைவாடுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அசைவாடுகிறார், பரிசுத்த ஆவியானவராக, கிறிஸ்துவின் ஆவியானவராக இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார்னா எப்படி அசைவாடிதான். இன்னைக்கு ப்ராஃபிட்ஸ் இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பரிதாபமான காரியம். ஒரு சாமுவேல் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்ல, மோசே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்ல, பவுல் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்ல. புயல் அடிக்குது, யுரேக்கில்தான் புயல் அடிக்குது. எல்லாம் தளவடங்கள்லாம் எடுத்து போட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டு அது ஹெவியா இருக்கிறது திங்ஸ பூரா தூக்கி போடுறாங்க, படகு அலக்கழிக்குது. பவுல் சொல்றாரு இப்படியே இருந்துருங்க, இதை ஓட்டாதீங்க, இதுக்கு மேலன்றார். ஆனாலும் ஓட்டுறானுங்க, கொண்டு போய் இடிச்சு. அது பவுல் சொல்றார் சேதம் வராது, நேற்று கர்த்தர் என்ற பேசினார், சேதம் வராது, உயிர் சேதம் வராது, பொருட்சேதம் தான் வரும், ஆள் சேதம் வராது, நம்ம எல்லாம் காப்பாற்றப்படுவோம், ஒரு தீவுல நம்ம ஒதுங்குவோம், நம்மளை கொண்டு போவார் ஆண்டவர் என்றார். அப்படி போல இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி அவசியம். பைபிளை எவ்வாறு நுணுக்கமா படிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட தான் பேசுவாரு. ஒரு கதையை வந்து ஒரு கேரக்டர் மூலமாகவும் கொண்டு போகலாம், சில இன்சிடென்ட்ஸ் வழியாகவும் கதையை கொண்டு போகலாம். சில விஷயங்கள் வந்து இன்சிடென்ட் வழியா போகும், சிலது கேரக்டர் வழியா போகும். ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ண தெரியணும். பாருங்க, ஆண்டவரும் ஆபிரகாமும் சந்திச்ச போது ஆபிரகாமுக்கு 75 வயசு. அது விஷுவலா பார்க்கணும். இவருக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. 2 பேர்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுறாரு. எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி யாக்கோபு தனியா இவரை வந்து அங்க வந்து திருடி ஏமாத்தி சேஷ்ட புத்திர பாகம், ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகம், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் திருடிட்டு போலான்னு பார்த்தாரு. எதையும் கொண்டு போக முடியல. வெறும் ஒரு கோலோட ஓடுறாரு, தப்பி ஓடுறாரு. ஒரு ராத்திரி போய் படுத்திருக்கிறாரு. ஒரு கல்லை வந்து தலையாணியா வச்சு படுத்திருக்கிறாரு. சுகம் தேடினவர். ஆனா இன்னைக்கு ஒரு கல்லு தான் தலையாணியா இருக்குது, அதை வச்சு படுத்து ராத்திரியில அங்க ஒரு சொப்பனம் பார்க்கிறார். அப்ப அதை வந்து நம்ம விஷுவலா பார்க்கணும். அப்ப நமக்கு சொப்பனம் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். சொப்பனங்கள் வரும்போது நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும்போது நம்ம அறிந்து கொள்ளலாம், இது என்ன காரியம். இதை வச்சுதான் இன்டர்பிரட் பண்ணுவாரு. இங்க பைபிள் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரியுதோ இதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை இன்டர்பிரட் பண்ணுவாரு. நோவாவுடைய பேழை யோசித்து பாருங்க. நோவாவுடைய பேழை அதை நல்லா நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு நீளம் இருந்தது, எவ்வளவு அகலம் இருந்தது, எவ்வளவு உயரம் இருந்தது. 3 ஃப்ளோர் இருந்தது அதுல. நோவா பேழையில 3 ஃப்ளோரு, ஒவ்வொன்றிலையும் 2 ஜோடி அனிமல்கள், பறவைகள், பிராணிகள், பறவைகள் எல்லாம் 2 சிங்கம், ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம், ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி.
இப்படி ஒவ்வொன்றிலையும் ரெண்டு 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 கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த பேழைக்குள்ள வைக்கிறார். அது சாப்பாடு தேவையான அவ்வளவு சாப்பாடு உள்ள வந்து ஸ்டாக் பண்றார். இதெல்லாம் விஷுவலா யோசித்து பார்க்கணும். அதனாலதான் சிறு பிள்ளைகளை போல அப்ரோச் பண்ணணும் பைபிளை. அப்ப நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடலாம். லாசர் உயிரோட எழும்புறத நம்ம வந்து ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன் நான். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல இருக்குது. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். வந்து அவருக்கு முடியல. அது பாருங்க, 11 மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த. இதுல வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல மாத்திரம்தான் இருக்குது. ஒன்லி இன் ஜான் த காஸ்பல்ல தான் இருக்குது. இந்த காரியம் மற்ற காஸ்பல்ல கிடையாது. மத்தேயுலயோ மார்க்லயோ லூக்காலயோ கிடையாது. இது யோவான் மாத்திரம்தான் இருக்குது. இது 1 முதல் 16 வசனங்கள் இருக்குது. நான் சுருக்கமா விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இப்ப மரியாள் ஃபர்ஸ்ட், செகண்ட் மார்த்தாள், தேர்டு லாசரு, கூட பிறந்தவங்க. இவன் லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அப்ப இங்க பெத்தானியால இந்த காரியம் நடக்குது. வேற ஒரு ஊருக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கார். அங்க இவங்க ஆள் அனுப்புறாங்க. ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான்னு சொல்றாங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார். இதுதான் ரிலேஷன்ஷிப்பை சொல்றார். இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நான் அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அன்பா இருந்தேன்றாரு. அவன் வியாதியா இருக்கதா அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். உடனே போகல, திரும்ப 2 நாள் இருக்கிறார். வியாதியா இருக்கிறான், கஷ்டப்படுறான்றதுனால தான் கேட்கிறாங்க. எமர்ஜென்சி, அர்ஜென்சி. ஆனாலும் இவர் பண்றாரு, பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடி யூதேவுக்கு வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் இடத்துக்கு போகலாமா? இப்பதான் அந்த கல்லெறிய பார்த்தாங்க, இப்ப திரும்ப அங்க போறீரா? கல்லெறிவாங்களேன்றாங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடர மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதவனை இடருவான் என்றார். நம்மிடத்துல இருள் கிடையாது, வெளிச்சத்துல இருக்கிறோம். அதனால நம்ம போகின்றாரு. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாய் லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இங்க பாருங்க, கீ எல்லாம் இருக்குது. நமக்கு தான் பைபிள் அப்படியே படிச்சுக்கிட்டே வரணும். நம்மளா அசீவ் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே பைபிளை படிச்சிருக்கலாம். இப்ப வருஷத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை படிப்பேன் நான். ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 23 வருஷம் ஆச்சு நான் ரசிக்கப்பட்டு. அப்ப எத்தனை தடவை நான் படிச்சிருப்பேன். ஆனாலும் புதுசா படிக்கிற மாதிரி படிக்கணும். நான் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கலாம். நான் மேலோட்டமாக ஏதோ படிச்சுட்டு எதையோ நான் மிஸ் பண்ணிருக்கலாம் நினைச்சுதான் நம்ம படிக்கணும் பைபிள். ஐ ஷுட் நாட் மிஸ் எனிதிங். ஐ மைட் ஹவ் மிஸ் சம்திங் இன் மை ப்ரீவியஸ் ரீடிங்ஸ். திஸ் டைம் ஐ ஷுட் நாட் மிஸ் எனிதிங். அதுதான் ரெவலேஷன் கிடைக்கும். உன்னிப்பா கருத்தா நீ பார்த்தீங்கன்னா, லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் எழுப்ப போகிறேன்றார். இப்ப அவன் டெத்துக்காக தான் காத்திருக்கிறார். அவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறார். அவனை ரெசரெக்ட் பண்றதுக்காக, அவனை உயிரோடு எழுப்புறதுக்காக காத்திருக்கிறார். பின்னும் 2 நாள் தங்கினார். 6ஆவது வசனத்துல இருக்குது. பின்னும் 2 நாள் தங்கினார். நம்ம பர்பஸா தங்குறார். தங்கிட்டு இப்ப 2 நாள் கழிச்சு என்ன பண்றாரு? கிளம்புறார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரை, நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான். இவங்க நினைக்கிறாங்க இவன் வந்து ஏதோ வியாதியில அவன் இருக்கிறான், அவன் சுகமாயிருவான் நினைக்கிறாங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். இப்பதான் வருது பாருங்க மேட்ரு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்றார்.
வெளிப்படையா சொல்றார், மரித்து போயிட்டான், இப்ப நான் உயிரோடு எழுப்ப போறேன்றார். இது சீஷர்களுக்கு பாடம். இது நமக்கு இதான் பாடம். நம்ம வாழ்க்கையில மரித்து போச்சு நினைக்கிற காரியத்தை உயிரோடு எழுப்புவார். கர்த்தர் டிலே பண்ணல. டிலே பண்றாருன்னா அற்புதத்துக்காக. அங்க நாயினூர் விதவையின் காரியத்துல பார்த்தோம். அந்த மகன் மரிச்சு போய் எல்லாரும் புலம்புறாங்க, எல்லாரும் துக்கிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி தன்னை வெளிப்படுத்துறார். மரித்து போனவன் உயிரோடு எழுப்பி தன்னை வெளிப்படுத்துறார், கர்த்தர் யாருன்றத. அதே இங்க வருது. நான் அங்கு இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். நீங்களும் பார்ப்பீங்க நான் யாருன்றதை உங்க விசுவாசத்துல வருவீங்க, அதை கண்டு விசுவாசத்துல வருவீங்கன்றாரு. இப்பொழுது அவனிடத்துக்கு போவாருங்கள் என்றார். அப்பொழுது திதுமி எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்கள் நோக்கி அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவாருங்கள், ஏன்னா கல்லறிய போறாங்க. இப்ப இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை எப்படி விஷுவலா பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு இடம் இருக்குது இங்க. லொகேஷன், ரெண்டு லொகேஷன் நடக்குது. ஒரு பக்கம் மார்த்தாள், மரியாள், லாசரு பெத்தனியா ஊர்ல. இவங்க இங்க இருக்கிற இடத்துல இயேசுவும் சீஷரும் இருக்கிறாங்க. இவங்க ஆள் சொல்லி விட்டாங்க. சொல்லிவிட்டு இவங்க போய் மரித்தான், நீ நேசிக்கிற, நீ அன்பா இருக்கிற லாசரு மரண அவஸ்தையா இருக்கிறான்னு சொல்லி விட்டுட்டாங்க. சொல்லி விட்ட பிறகும் இவர் தங்குறாரு. தங்கிதான் என்ன பண்றாரு, 2 நாள் கழிச்சு கிளம்புறாரு. இவங்க சொல்லும் போது எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. இங்க முதல்ல என்ன நடந்திருக்கும்? இங்க ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நான் இவன் கொஞ்சம் முடியலக்கா, அக்கா மாத்தால் முடியல, மரியாதை அக்கா முடியலன்னு இருப்பான் லாசரு. அப்ப எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு தலை நோகுதுன்னு இருப்பான். சுனைமையால் மகன் மாறி எனக்கு தலை நோகுதுன்னு இருப்பான், எனக்கு ஒரு என்னமோ பண்ணுதுன்னு இருப்பான், என் சரீரத்துல வலியெல்லாம் சொல்லியிருப்பான், இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுலாம் சொல்லியிருப்பான். இப்படிலாம் சொல்லி அவனை என்ன பண்ணிப்பாங்க, இவங்க அவங்க கைக்கு கிடைச்சது ஏதோ கொடுத்துருப்பாங்க. தலை வலிக்கோ வயிற்று வலிக்கோ என்ன கொடுக்கணுமோ அதை வீட்டில் உள்ள வைத்தியம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தில் சொல்லி, வயசுல மூத்தவங்க சொல்லி எதாவது அதை அரைச்சி கொடு, இதை அரைச்சி கொடு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து பார்த்துருப்பாங்க. இந்த பாட்டி வைத்தியம்னு வாங்க வருங்க, அது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள லோக்கரில் உள்ள வைத்தியரை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த வைத்தியர்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடியலை, இப்போ இயேசு கூப்பிட்டு தான் ஆகணும். இன்னொரு காரியம் இங்கே கேட்டீங்கன்னா, இவங்க அப்பா குஷ்டரோகமா இருந்து சுகப்படுத்தினார். இந்த வீட்டில் இவங்க மாத்தாள் மரியா லாசருடைய அப்பா குஷ்டரோகத்துல இருந்து அவரை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தி இருக்கிறார். சுகப்படுத்த முடியாத குஷ்டரோகத்தை. அதனால இயேசு கிறிஸ்து அடிக்கடி அங்கே வருகிறவர், நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளவங்க. அதனால இவங்க அந்த லோக்கல் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து தான் அனுப்பிச்சிருப்பாங்க, இனி இயேசு கிறிஸ்து வந்தாதான் உண்டுன்னு. இவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. போயிட்டு வந்தவங்க இயேசுவோட வருவாங்கன்னா இயேசு கிறிஸ்து வரல. இவங்க மாத்தாள் மரியாதை கேட்டிருப்பாங்க, எங்க வரலையா அவர் இயேசு கிறிஸ்துன்னா, சொல்லிட்டேங்கக்கா அப்படின்னு இருப்பாங்க. அப்ப இங்க லாசரு என்னக்கா இயேசு கிறிஸ்து வந்துட்டாராக்கா, இயேசு கிறிஸ்து வந்துட்டாராக்கான்னு கேட்டிருப்பா. இப்ப மாத்தாலும் மரியாதை என்ன பண்ணிருப்பாங்க, போய் வந்துருவாரா வரேன்னு சொல்லியிருக்காரா, வரேன்னு சொல்லியிருக்காரு, பாவம் அங்க யார்கிட்ட ஊழியம் பண்ணிட்டு இருக்காரோ முடிச்ச உடனே வந்துருவாரா, சொல்லி விட்டோம்டான் இருப்பாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வரப்போற காத்துக்கிட்டு இருக்கிறான் லாசரு. இயேசு கிறிஸ்து வந்தா தான் சுகமாயிருவான் அப்படின்ட்டு வரல. இப்ப இங்க சிச்சுவேஷன் ஒஸ்ட் ஆகிட்டே போகுது. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேர் வரானுங்க, இயேசு கிறிஸ்துட்ட பேசுறாங்க. அங்க அவங்கவுங்க சீஷர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தோமா ஒரு படம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அங்க உட்காந்து. அங்க யூதாசும் மத்தேயும் காசை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காசு ஏன்னா மத்தேயு டேக்ஸ் கலெக்டரு. அவங்க வந்த காணிக்கையெல்லாம் எண்ணி எவ்வளோன்னு சொல்றாரு. இவன் மத்தேயு எழுதிக்கிட்டு இருக்காரு. இல்லை அவன் யூதாஸ் காரியத்தை தான் எண்ணி எண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் தான் ட்ரெஷரரு. அங்கே கிச்சனில் மிச்ச சீஷர்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒருத்தர் காய் வெட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு, எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருந்தவர், அவர் ஏதாவது எழுதிக்கிட்டு இருந்திருப்பார். ஏன்னா அவர் சும்மா இருந்திருக்க மாட்டார், ஏதாவது எழுதிட்டா இருந்திருப்பார். எழுதிக்கிட்டு இருந்தவர் இவங்க 2 பேர் வந்திருக்காங்கன்னு உடனே என்னன்னு கேட்டிருப்பார். எந்திரிச்சு வாங்க, உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு இருப்பாரு. நான் ரொம்ப தூரம் வந்திருக்கிறவங்க முதல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இல்லையில வந்த காரியம் அவசரம் இருப்பாங்க, சரி நின்ன இடத்துல குடிங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஏதோ குடிக்க தண்ணி ஏதோ கொடுத்துருப்பாங்க. குடிச்ச உடனே அவங்க எல்லாம் நல்லா கடன்னு குடிச்சிருப்பான். ரொம்ப தூரம் வந்திருப்பாங்க இல்லையா, களைச்சு போயிருப்பான். குடிச்சிட்டு என்ன நினைப்பான், அந்த லாஸ்ட் ரொம்ப முடியாம கிடக்குறான், லோக்கல்ல வைத்தியம்லாம் பார்த்தோம், எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, நீர் வந்தாதான் உண்டுன்னு சொல்லி நிக்கிறாங்கன்னு. சரி போங்க அப்படின்னு இருப்பாரு, நான் வாரேன் போங்கன்னு இருப்பாரு. இவங்க என்ன பண்ணிப்பாங்க, உடனே கிளம்புவோம்னு சொல்லிட்டு கடன்னு எல்லாம் இவர் தோமா அண்ணன் பண்ணிருப்பாரு. அந்த பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கழுவி எடுத்து ஓரமா வச்சிருப்பாரு.
அதுக்கப்புறம் அப்புறம் சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க மிச்ச வேலைகள்லாம் அப்படி இப்படி காய் வெட்டுறதெல்லாம் வச்சு ஓரமா வச்சிருப்பாங்க. ஏன்னா பரபரப்பா இருப்பாங்க, இப்ப கிளம்பணும். ஏன்னா லாசரு முடியாம இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிற லாசரு. அவங்க அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறவர். நல்ல ஒரு ரிலேஷன் உள்ள ஒரு குடும்பம். அதனால எல்லாம் கிளம்பி இருப்பாங்க. எல்லாம் கிளம்புனா இயேசு கிறிஸ்து என்னன்னு இருப்பாரு, என்ன கிளம்புறீங்கன்னு இருப்பாரு. என்ன கிளம்புனீங்கன்னா, இல்ல லாசர் வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு இருப்பாங்க. லாசருக்கு போகணும்ல இப்ப போகலன்னு இருப்பாரு. இப்போ போல எல்லாம் வேலையை பாருங்கன்னு இருப்பாரு. இந்த நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்க என்ன பண்ணிருப்பான், யூதாஸ் காரியத்துக்கு கொஞ்சம் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தவன் மத்தேயு இங்க திரும்பின உடனே டக்குன்னு கொஞ்சம் காசு எடுத்து பாக்கெட்ல போட்டிருப்பான். இன்னும் இதெல்லாம் கேரக்டர்ல வரணும். ஏன்னா அவன் திருடனா இருந்தான், காசு மேல ஆசையா இருந்தான். இதெல்லாம் நடந்திருக்கோங்க. டக்குன்னு கொஞ்சம் காசு எடுத்து என்ன பண்ணிருப்பான், உள்ள அவன் அங்கி பாக்கெட்ல போட்டிருப்பான். மத்தேயு இப்படி அங்க பார்க்கும்போது இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. உடனே ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்து இல்ல எல்லாம் வேலையை பாருங்க இப்போ போகலன்னு இருப்பாரு. நீ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க எல்லாரும். ஒருத்தர் பார்த்து என்ன ஒன்றும் புரியல, வினோதமா நடக்கிறாரேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாரு, இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அந்திரேயும் கூப்பிட்டு போய் மீன் வாங்கிட்டு வாங்க, போய் மீன் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அவங்க நல்லா மீன் தெரியும். நல்லா மீன் இவங்க சீசர்களுக்கு தான் தெரியும் என்ன மீன் நல்ல மீன் இப்போ நல்லா இருக்கும்ட்டு, டேஸ்ட் எது இருக்கும், எல்லாருக்கும் போய் மீன் வாங்கிட்டு வாங்கன்னு இருப்பாரு. பேதுருவையும் அனுப்பிச்சிட்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நீங்க பார்க்கணும். ஏதோ ஒரு வானத்துல நடந்த காரியம் கிடையாது, இது பூமியில நடந்த ஒரு காரியம். சிறியல் நம்ம வாழ்க்கையில நடந்தது பாருதான் இருக்கும். அங்க சாதாரணமா தான் மனுஷனா தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். சரி, அவன் வேலையை பார்த்தே இருந்திருப்பாங்க. நீ தனியா நினைப்பாங்க, பேசியிருந்திருப்பாங்க இந்த சீஷர்கள்லாம். இன்னும் ஒன்றும் புரியல. பேதுட்டு போய் கேட்டிருப்பாங்க எல்லாரும், என்ன பேதுரு லாசரு முடியாம இருக்கிறாரு, இவர் வாட்டுக்கு ஒன்றும் போவனாம்ட்டாரு அப்படின்னு. இவங்கன்னா ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. நம்மளால அப்படிதான் இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்க முடியாது. நம்மளுக்கு வியாதியா இருக்க இயேசுவே எனக்கு சுகப்படுத்த முடியும், எல்லாமே இறங்கணும்னா இறங்கல. எனக்கு இந்த வியாதி போய் சுகமாகணும்னா சுகமாகல, இந்த காரியம் நடக்கணும்னு நடக்கல. அப்ப என்ன பண்றான்னு புரியல. சில சமயம் நமக்கு ஆண்டவர் புரிந்து கொள்ள முடியாது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாருல, ஒரு ஆவி இன்ன வழியா வருகிறது என்பது இன்ன வழியாய் போகிறது என்பதையும், ஒரு கற்பத்திலே எலும்புகள் உருவாகிற விதத்தையும் நீயே தேவனுடைய புரியாது எப்படியோ அது தேவனுடைய எல்லா செயலையும் நீ புரிந்து கொள்ள முடியாதுன்றாரு. அது ஒரு இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்குது. ஒரு கற்பத்துக்குள்ளே ஆவி வந்து ஒரு எலும்புகளை உருவாகிற விதத்தை நீ அறியாது இருக்கிறது போல தேவனுடைய எல்லா செயலையும் அறிந்து கொள்ள முடியாதுன்றது. ஒரு கற்பத்தை உருவாக்குறதே ஆண்டவர் தான். அதுல வந்து எலும்புகளை உருவாக்குறது ஆண்டவர் தான். வந்து நீ உனக்கு எல்லாத்தையும் நான் செய்யற எல்லாத்தையும் நீ கண்டுபிடிக்க முடியாதுன்றாரு. என்னுடைய ஞானத்தை நீ கண்டுபிடிக்க முடியாது, அவருடைய டைமிங்கை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதுல அந்த டைமிங் தான். God can do miracle, but when he will do, he will decide. We can't decide. It is not with us, it is with him. But he is good God. நல்ல தெய்வம், நல்லதே செய்கிற தெய்வம், ரெட்டிப்பான நன்மை செய்கிற தெய்வம். எனக்கு இப்ப இந்த பணப்பிரச்சனை தீர்த்திடலாமே அப்படின்னு நினைப்போம். இல்ல, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்ம திருப்தின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம ஆவியில ஒரு திருப்தி இருக்குது. நம்மளை தகுதிப்படுத்துவார், விசுவாசத்துல நிறுத்துவார். ஏன்னா ஃபர்தர் வாழ்க்கை வேணும் நமக்கு. அடுத்த வாழ்க்கை நம்ம வாழணும். இன்னும் இருக்கு வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள். அப்ப அதுக்கு நம்மளை உருவாக்குவாரு. எனக்குள்ள அனுபவம் எனக்காக மாத்திரம் இல்லை, இது எல்லாருக்காகவும். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பைபிளை நம்ம படிக்கும் போது அப்படிதான் படிக்கணும். பவுல் எழுதுறாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம், ரோமர் 4 23வது வசனம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது, அதாவது ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்றது சொல்றாரு. முன்னாடி அத சொல்றாரு. அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும். இந்த பைபிள் முழுக்க எனக்காக. இட் இஸ் ஃபார் மீ. அப்படிதான் பைபிளை படிக்கணும். இது யாருக்கும் இல்லை, இட் இஸ் ஃபார் மீ. we have to inherit. நம்ம தான் சுவீகரித்துக் கொள்ளணும் இல்லை ஆசீர்வாதத்தை. இது நாத்தான்வேல்ட்ட ஆண்டவர் பேசினது இல்லை, இது மாத்தாள் மரியாளுக்காக அல்ல, இது எனக்கு சொல்லப்படுகிற காரியம். என் கர்த்தர் என் வாழ்க்கையில வரல, தாமதிக்கிறார்னா நல்லதுக்காக. ஏதோ ஒரு பெரிய மிராக்கிள் எனக்கு பண்ண போறார். அதை நுணுக்கமா பார்க்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நுணுக்கமா பார்க்க முடியும்.
நீங்க இப்படி பாக்குறீங்க பைபிள நுணுக்கமா பாத்தீங்கன்னா அப்படி திரும்பி உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நுணுக்கமா பார்க்க முடியும். ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் டீட்டெயிலை நீங்க பார்க்க முடியும். மேக்ரோ விஷனே இருக்கக்கூடாது, மைக்ரோ விஷனுக்கு வரணும். இன்னைக்கு துக்கமான காரியம், ஆழமான சத்தியத்தை கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்ல. சாதாரணமா சொல்றாங்க, இன்னைக்கு எல்லாம் மேடைகளை சொல்றாங்க. ஆனா அதை நேற்று முந்தானத்தை கூட ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு ஆல் நைட் பிரேயர்ல சொல்றாரு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து பாட்டு கேட்கறதுக்கு கூட்டம் அதிகமா இருக்குது, மியூசிக் கேட்க கூட்டம் அதிகமா இருக்குது, நல்லா ஜெபிக்கிறாங்க ஒரு கூட்டம். ஆனால் பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ற கூட்டம் இல்ல. ஆனா நான் சோர்ந்து போகாம பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இதுல கர்த்தர் ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செய்வார்ன்றதுதான். கர்த்தர் இயேசு சொன்னார், அதுக்காக தான் நான் பண்ணிட்டு போறேன். நான் அவ்வளவுதான். என்னோட பர்சனல் லைஃபை நான் சொல்றேன். நான் இயேசு சொன்னார், அவ்வளவுதான். அதுக்காக நான் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். காரியத்துக்கு வருவோம். இப்ப இதுல வந்து இங்க ஃபுல்லா அப்படியே பார்த்தாலும் மரியாளும் சோர்ந்து போறாங்க. அங்க லாசர் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறான், அக்கா மாத்தாள், அக்கா மரியாள்ன்றான். கூப்பிட்டா இந்த வரேன்டான்னு சொல்லி ரெண்டு கிச்சன்ல இருக்கான். ஐயோ என்ன இந்த இயேசு கிறிஸ்து இன்னும் வரலன்னு சொல்லிட்டு மாத்தாள் உள்ள போறா. மரியாள் போய் நீ போய் பாரு. மாத்தாள் போன என்னக்கா முடியல, இயேசு கிறிஸ்து வந்துட்டாராக்கா. வந்துருவாரா வந்துருவாரா, வராம இருப்பாரான்ட்டு இங்க வந்து கிச்சன்ல வந்து என்ன பேசியிருப்பா மாத்தாள் மரியாள்கிட்ட, என்ன இது எப்பயுமே வருவாரு, அடிக்கடி வருவாரு, இப்ப பாரு இப்ப பார்த்து வரமாட்டேங்கிறாரு. சோர்ந்து போயிருப்பாங்க. இங்க வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா சீசர்கள்லாம் சரி போல, என்னது ஒன்றும் புரியலையே இவரை பத்தின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. திடீர்னு இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு அவர் பாட்டுக்கு எடுத்து வெளியே போற அங்கேயே போடுறாரு, கச்சையெல்லாம் தூக்கி கட்டுறாரு, பையெல்லாம் தூக்கி போடுறாரு, சால்வையெல்லாம் தூக்கி போடுறாரு. இவங்க எல்லாம் பாக்குறாங்க என்னன்னா என்ன அன்னைக்கு கேட்க சொல்றாங்க பேதுருவை. பேதுரு வந்து அப்போஸ்தலன் யோவானை பார்த்து என்னன்னு கேளுன்றாரு. செய்கையில எல்லாம் பேசுறானுங்க, என்ன அப்படி கிளம்புறாரு என்னன்னு பாருன்னு. இப்போ அப்போஸ்தலன் யோவான் போய், ஏன்னா அவர் இருதயத்திலே சார்ந்திருந்து அவன் தான் அன்பான சீசன், அவன் போய் கேட்குறான். அவர் போய் கேட்குறாரு, என்ன ஆண்டவரே கிளம்புறேன்னா, எல்லாம் தான் கிளம்பணும், லாஸ்ட்ல உயிரோடு எழுப்ப போறேன்றார். உடனே எல்லாம் ஒரு ஒத்தும் புரியாது, செத்து போயிட்டான். சரி ஏதோ கல்லறிவாங்க கொன்றுவாங்கன்றாங்க, ஒண்ணுமே புரியல. போக வேண்டிய நேரத்துல போல, இப்ப கிளம்புறாருன்னு. சரி வாங்க போவோம், செத்து போவோம், எல்லாரும் போய் அவரோட நம்மளும் அடிபடுவோம் வாங்கன்றார் தோமா. எல்லாம் கிளம்பி போறாங்க. அங்க கிளம்பி போனா தூரம் வரும்போதே அங்க மாத்தாள் ஓடி வரா. அங்க போய் விஷயம் சொல்லப்பட்டுருச்சு. உடனே மாத்தாள் ஓடி வரா, நீர் இங்க இருந்துருந்தா நடக்குமான்ட்டு. இந்த விஷயம் சொன்ன மரியாள் ஓடி வர. அவங்கெல்லாம் கூட இருக்கவங்க அழுதுகிட்டு இருந்தவங்க 2 பேரும் மாத்தாளும் மரியாளும் திறம்பி ஓடுறாங்கன்னா கல்லறைக்கு போய் அழப்போறாங்க. உடனே எல்லாரும் வராங்க. கூட வந்து இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருக்கிறாரு. அங்க என்ன நடக்குது பாருங்க. 37வது வசனம், யோவான் 11:37. அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க பாருங்க ஜனங்க. அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டான்றதுக்கு முன்னாடி அவங்க அவங்க அழுகிறதெல்லாம் பார்த்து இவர் கண்ணீர் விடுறார். ஒரு மனுஷனுடைய பிரிவு, ஒரு மனுஷனுடைய இழப்பு மற்ற மனுஷர்களுக்கு எவ்வளவு பெரிய துக்கத்தை கொண்டு வருதுன்றத அவர் உணர்றார். நம்ம கஷ்டத்தை உணராத தேவன் அல்ல, நம்ம கண்ணீரை காண்கிற தேவன். அவருக்கும் துக்கம் உண்டு. அவர் கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கல, கல்லான இருதயத்தை சதையான இருதயம் மாத்துறவரு கல்லான இருதயத்தோட உட்கார்ந்து இருக்கல. நம்ம கஷ்டத்தை அவருக்கு தெரியும், என்ன கஷ்டம்னு தெரியும், அதுக்கு என்ன செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். அதான் சொல்றாரு அவரு, குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாத. இவனே சாக விட்டாரு, சாகாம இருக்க வச்சிருக்கலாம் இல்லையான்ட்டு. அப்பதான் என்ன பண்றாரு அவரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை மகத்துவத்தை காண்பார் என்ற. ஒரு மரித்தவர் உயிரோடு எழுப்ப முடியும் தெரியுமானா, ஆமா அது தெரியும் எனக்கு, ஐ ஹாவ் ஃபெய்த் என்றார். வந்து ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்ற 21வது வசனத்துல மார்த்தாள். அதே இது பாத்தீங்கன்னா மரியாள் வந்து அதே சொல்றாங்க 32வது வசனத்துல, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்மளோட ஆண்டவர் இருந்தாருன்னா, பிசிக்கலா நினைக்கிறோம் இங்க இருந்தாருன்னா நமக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோம். இல்ல, அவர் எப்போ நம்மளோட இருக்கிறார். நம்ம தான் இல்லைன்னு நினைக்கிறோம். இல்ல, நம்மளோட தான் இருக்கிறார். அதான் சொல்றார், நீர் இருந்தீரானால் இதெல்லாம் நடக்காதே. இல்ல, அப்படி இல்லைனாலும் நான் நடத்த முடியும் தான் காமிக்கிறேன். ஏன்னா மாத்தாள் மரியாளுக்கு மாத்திரம் அல்ல, லாசரு உயிரோடு எழுப்பினது. லாசரு பாருங்க எப்படி இருந்திருக்கும்.
மாத்தாள் மறியலுக்கு எப்படி இருக்கும், அங்க சுத்தி இருந்தவங்களாம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. லாசரே வெளியே வாங்கன்னு உயிரோட வெளியே வந்துட்டார். மறிச்சு போயிட்டா 4 நாளா இருக்குன்னு சொன்னவன இவர் உயிரோடு எழுப்பி கொண்டாடின உடனே அங்க இருந்தவங்களுடைய எதெல்லாம் யோசித்து பாருங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அதை நீங்க யோசித்து பார்க்கணும். அதை கண்ணு முன்னால நீங்க அந்த கூட்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒருத்தங்க பூரா கட்டி இருக்குது ஃபுல்லா, அவனை என்ன சொல்றது, ஒரு துணியினால கட்டப்பட்ட ஒரு 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 பொம்மை மாதிரி, ஒரு கல்லை சுத்தி கட்டின மாதிரி, அது திடீர்னு உழுகுது. எப்படி இருக்கும்? இந்த விஷயத்த நான் அருணாச்சல் பிரதேசத்துல அங்க ஊழியம் பண்ணும்போது அங்க உள்ள அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு உடைய சீஃப், பெரிய ஆபீசர், அவர் செக்யூரிட்டியோட இறங்குறாரு அங்க. அந்த அந்த கொஞ்ச நேரம் அந்த மீட்டிங்ல இருந்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. நான் இந்த விஷயத்த அப்ப நான் கேட்கிறேன், அங்க இருக்கிற ஒரு 300 மிஷினரிகளுக்கு பரிசுத்தாவின் வரங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அவங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த லாசரு எப்படி வெளியே வந்திருப்பாரு, லாசரே வெளியே வானா நீங்க தான் லாசருவா இருந்தா அவர் எப்படி வந்திருப்பாருன்னு செஞ்சு காமிக்க முடியுமான்னு. ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, எந்திரிச்சு அப்படி ஒரு சிலை நடந்தா எப்படி நடக்குமோ அப்படி நடந்து காமிச்சாரு. அந்த மொத்தமா கட்டி இருக்குது, இப்படிலாம் பண்றது சாத்தியம் இல்லைன்ட்டு, கொஞ்சம் கூட அசைய முடியாது. இன்னொருத்தர் என்ன ரோபோட் மாதிரி இப்படி 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 என்னமோ பண்ணி காமிச்சாரு. படி திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அது மண் தர, அவ்வளவு தூசி இருக்குது. அந்த ஆபீசர் பாத்தீங்கன்னா அந்த கோட்டு, அங்க நார்த் ஈஸ்ட்ல ஒரு கோட்டு போடுவாங்க, அது வேஸ்ட் கோட் மாதிரி இருக்கும். ஆனா அது போட்டிருக்கிறத பார்த்தாலே எவ்வளவு பெரிய ஆபீசர்னு தெரியும். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அவங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காங்கன்னு. அவ்வளவு ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ், கண்ணாடி போட்டிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா டம்முன்னு உளுந்துட்டார். அந்த சேர்ல இருந்து உளுந்து அதுல அப்படியே பிறல்றாரு. பிறல்ட்டு லாஸ்ட் இப்படிதான் உளுந்திருப்பான்னு பண்ணி காமிச்சிருக்காரு. எனக்கு அது தெரியல. எல்லாரும் எல்லாரும் எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஊர்ந்துட்டு அவர் முழங்கால் நின்று 2 கையும் தூக்கி அலறாரு, ஏதோ கத்துறாரு. அந்த அருணாச்சல் பிரதேசலன்னு ஏதோ ஒரு மொழி, அது பாஷை, அது எங்களுக்கு தெரியல. அப்ப நான் சொன்னேன், அங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அவர் என்ன பேசுறாருன்னா, அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு, எனக்கு இந்த 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 அந்த ஆபீசர் போஸ்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாருன்னு. இதுதான் அதோட இம்பாக்ட். விஷுவலா ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றதை நீங்க புரிந்து கொள்ளலாம். அவர் ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்து நான் வேலை வேண்டாம், நான் ரிசைன் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் அவரை சாந்தப்படுத்தி உட்கார வச்சுட்டு, ஏன்னா நான் செஷன் நடத்தணும், கிஃப்ட் அந்த வரங்களை குறித்து நடத்தணும். அதனால நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களை தனியாக சந்திச்சு உங்களோட பேசுறேன்ட்டு. அந்த மீட்டிங்லாம் முடிச்சு நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து போய் அவரை வீட்டில் போய் சந்தித்தோம். பெரிய மாளிகை அது. அங்கே போய் அவர்கிட்ட உட்காந்து நான் எல்லாம் பேசி, நான் சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார், அந்த பாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இருங்க, நீங்கள் EBL ஆஃபீஸராக இருங்க, எல்லா வேலையும் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க இவரோட அசிஸ்டண்டாக இருங்க, வீடுகளுக்கு இவர் ஜெபம் பண்ணும்போது கூடயே இவர் கூட போங்க, இவர் எப்படி ஜெபிக்கிறார் என்ன பண்ணார் பாருங்க, எல்லாத்த காட்டிலும் பைபிள் அதிகமாக படிங்க. என்ன 2 மாசத்துக்கு ஒருக்க எனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி இன்னைக்கு நான் ரிசைன் பண்ணலாமான்னு கேட்பார். இப்போ நான் ரிசைன் பண்ணலாமான்ட்டு. அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சிச்சு. கடைசி பார்த்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டார். ஃபுல் டைம் அவர் பாஸ்டரா இருக்கார். அவர் அந்த அந்த அதை எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காரு பாருங்க. அந்த லாஸ்ருவா இருந்து நீங்க உணர்ந்து பார்க்கணும், எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அது ஏதோ நம்ம ஏதோ ஒரு டோரை திறந்துட்டு அப்படி வெளியே வர மாதிரிலாம் இல்லை. அந்த கல்லை புரட்ட முடியாது, எல்லாம் சேர்ந்து அந்த கல்லை புரட்டிருக்காங்க. ஆனா அது உள்ள கத்த லாஸ்ருவே வெளியே வான்றது அவருக்கு காதை எப்படி கேட்டிருக்கோம். அந்த சத்தம் கேட்ட உடனே அவருக்குள்ள உயிர் வந்திருக்கும். அந்த உயிர் வந்த உடனே அந்த உடம்புக்குள்ள ஒரு செத்த சரீரத்துக்குள்ள உயிர் வந்தோடனே எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஃபுல்லா இருட்டா இருக்கு, கண்ணு மூடி யோசித்து பார்க்கணும். ஃபுல்லா இருட்டா இருக்குது. இயேசு வந்துட்டார், எப்படி இருக்கும்? வெளியில வந்த பிறகு ஒரு சாட்சி எப்படி சொல்லியிருப்பார்? இயேசு மாத்திரமல்ல, இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பல, லாசருவை காணும்படியாக திரள் கூட்டம் ஜனம் வந்தது. அதான் சாட்சி. அவங்க நின்று பாக்குறாங்க, எல்லாம் நின்று
அந்த உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான். அந்த உட்காந்துருக்கான் பாரு, அவங்க தான். அது இல்லை, அது பேதுரு இல்லை, அது மத்தேயு இல்லைன்னு இருப்பாங்க, அது தோமா இல்லைன்னு. இல்லை இல்லை, அந்த பக்கத்தில் அவங்க உட்காந்துருக்காங்க, அவன் தான் லாசரு, அவன் தான் உயிரோடு இருக்கணும். ஆண்டவன் எல்லாரும் கேட்டிருப்பாங்க எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்னு சொல்லி. அப்போ அந்த அந்த மரித்து உயிரோடு எழுந்த அந்த சம்பவத்தெல்லாம் அவர் சொல்லியிருப்பார், எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்லாம். அதேனா ஒருத்தர் சொல்றாரு, ப்ரீச்சிங் பற்றி ஒரு ஒரு ப்ரீச்சர் எழுதுறாரு, we do not read the gospel, we see it, we feel it, we hear it, and so we are made to believe it என்றார். நம்ம வெறுமனை நம்ம பைபிளை படிக்கிறது இல்லை, அதை பார்க்கிறோம், அதை உணர்கிறோம், அதை கேட்கிறோம், அதனால் நாம் விசுவாசிக்கிறோம்ன்றார். அவ்வளோ அருமையா சொல்றாரு பாருங்க. The Bible is an imagination book. பைபிள் அதிகமாக நம்மளுக்கு இமேஜினேஷன் வருது, அட்ரஸிங் த இமேஜினேஷன்றார். நம்மளுடைய கற்பனைக்கு பேச வேண்டிய காரியம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே இமேஜினேஷன் இருக்குது, ஃபீலிங் இருக்கு, திங்கிங் இருக்குது. இதுக்கு தான் பைபிளை நம்ம பிரசங்கம் பண்ணணும். சும்மா ஏதோ காதுல கேட்கறது இல்லை, கண்ணு முன்னாடி நடக்கணும், கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்தணும். அவங்களுக்கு இந்த பைபிளை இது நிஜம் அப்படி நிறுத்தணும். இதுல கதைகள் இருக்குது. நல்ல சமாரியன் கதை சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் இளையகுமாரன் கதை சொல்றாரு, 4 வகையான நிலங்களை பத்தி சொல்றாரு. அதெல்லாம் சொல்லும் போது அவங்க ஈஸியா அதை கிராஸ் பண்றாங்க ஜனங்க. அப்ப நம்ம இப்படி சொல்லும் போது அதை ஈஸியா கிராஸ் பண்ணுவாங்க.